தமிழகத்தில் வாழ்வதற்கு எந்தவித அடிப்படை வசதிகளும் இல்லாமல் தனித்தீவில் வசிப்பது போன்ற நிலையை ஏற்படுத்தியுள்ள அரசு உரிய நடவடிக்கை எடுக்குமா? தமிழக வெற்றிக்கழக தலைமையிலான அரசு பொதுமக்களின் கோரிக்கைக்கு செவி சாய்க்குமா என கேள்வி எழுப்பும் அப்பகுதி வாழ் மக்கள். கோவை மாவட்டம் பெரியநாயக்கன்பாளையம் பகுதியில் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தின் கீழ் சுமார் 1800 வீடுகள் கட்டப்பட்டு அனைத்து வீடுகளுக்கும் தற்பொழுது பயனாளிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளது. இங்கு சுமார் 2 ஆண்டுகளாக வசிக்கும் பொதுமக்களுக்கு தேவையான எந்தவித அடிப்படை வசதிகளும் இதுவரை செய்து கொடுக்கப்படவில்லை. இதுகுறித்து பலமுறை அதிகாரிகளிடம் மனு அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டி வரும் நிலையில் இதுகுறித்து தமிழ்நாடு பனை தொழிலாளர்கள் மற்றும் அனைத்து உடல் உழைப்பு கட்டுமான தொழிலாளர்கள் நலவாரிய சங்க மாநில பொதுச் செயலாளர் மாரியப்பன் செய்தியாளர்களை சந்தித்து கூறுகையில், தமிழக முதல்வருக்கு எங்களது அமைப்பு சார்பாக இப்பகுதியில் வசிக்கும் மக்களுக்கு அடிப்படை வசதிகளை செய்து தர வேண்டும் என்று கோரிக்கை மனு அனுப்பப்பட்டுள்ளது. அந்த மனுவில் இந்த பகுதியில் உள்ள 1800 வீடுகளுக்கும் சுற்றுச்சுவர் இல்லாமல் காடு போல காட்சியளிக்கும் இந்த பகுதியில் இருந்து தினமும் 100க்கும் மேற்பட்ட பாம்புகள், பூரான்கள், தேள்கள் வருகின்றது. இது இங்கு விளையாடும் குழந்தைகளையும் கடிக்கும் நிலை உள்ளது. ரேஷன் கடை உள்ளது, ஆனால் இதுவரை திறக்கப்படவில்லை. அதற்கான பணியாளர்கள் யாரும் நியமிக்கப்படவில்லை. இங்கிருந்து மருத்துவமனை, மளிகை கடை, அத்தியாவசிய தேவைகள் உட்பட எங்கு செல்ல வேண்டுமென்றாலும் நடந்துதான் செல்ல வேண்டும். அரசு பேருந்து வசதிகள் இல்லை. பேருந்து வசதிகளை ஏற்படுத்தி தரப்படவில்லை. தெருவிளக்கு இல்லை. நல்ல குடிநீர் வசதிகள் இல்லை. உப்பு தண்ணீருக்கு மாதம் 250 ரூபாய் என வீடுகளுக்கு வசூலிக்கப்படுகின்றது. ஆனால் உப்பு தண்ணீரும் முறையாக வருவதில்லை. நல்ல தண்ணீர் வந்தாலும் அதனை மாடிப்படிகளில் கொண்டு செல்ல வழியில்லை. கைகளில் தூக்கிச் செல்லும் நிலைதான் உள்ளது. கர்ப்பிணி பெண்களுக்கு அவசர உதவி என்றால் கூட இங்கு இருந்து செல்ல வாகன வசதிகள் இல்லை. மொத்தத்தில் இங்கு வசிப்பது ஒரு தனித்தீவில் வசிப்பது போன்ற நிலையில் நாங்கள் வசிக்கின்றோம். குறிப்பாக 1800 குடும்பங்கள் வசிக்கும் இந்த பகுதியில் சுப நிகழ்ச்சிகள் கொண்டாட ஒரு சமுதாய கூடம் இல்லை. முதியவர்கள் நடைபயிற்சி மேற்கொள்ளவும், குழந்தைகள் பொழுதை போக்கவும் ஒரு பூங்கா இல்லை. மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி இல்லை. இதுபோன்ற பல்வேறு வசதிகளை செய்து கொடுங்கள் என பல முறை அதிகாரிகளிடமும் அமைச்சர்களிடமும் மனு அளித்தும் இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. எனவே முதல்வர் அவர்கள் இங்குள்ள 1800 குடும்பங்களையும் காக்க அவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை உடனுக்குடன் செய்து தர உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தெரிவித்தார். இந்த செய்தியாளர்கள் சந்திப்பின் பொழுது அதே பகுதியைச் சேர்ந்த மனோஜ்குமார், சசிகுமார், சமூக ஆர்வலர் பெஞ்சமின், மாநில தலைவர் ராதா, ஜகரா, உண்ணாமலை, ராமு உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது.